இன்று சொல்லப்போகும் இந்த கதை ஒரு சாதாரண மசாலா பற்றிய கதை மட்டுமல்ல. வாழ்க்கையில் சிறிய மாற்றங்கள் எப்படி பெரிய சக்தியை தர முடியும் என்பதை கூறும் கதை இது. அந்த மாற்றம் என்ன தெரியுமா? வெறும் 15 நாட்கள் தினமும் 2 ஏலக்காய் சாப்பிடுவது. இந்த கதை ஒரு மனிதரைப் பற்றி தொடங்குகிறது. அவன் உடலாலும் மனதாலும் மிகவும் சோர்ந்து போயிருந்தான். வீரனாம் என்ற அந்த இளைஞன் கிராமத்தில் முன்பிருந்த மாதிரி இல்லை. முன்பு அவன் காலையில் எழுந்தவுடன் சோர்வை பற்றி புகார் சொல்வான். ஆனால் இப்போது அவன் எழுந்தவுடன் ஆழமாக ஒரு மூச்சை இழுத்து மனதிற்குள் சொல்வான், இன்றைய நாள் என்னுடையது. அவன் முகத்தில் இப்போது ஒரு புதிய ஒளி இருந்தது. மக்கள் அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். நேற்றுவரை பலவீனமாகவும் கவலையுடனும் இருந்த அந்த இளைஞன் இன்று அமைதியாகவும் உற்சாகமாகவும் வலிமையாகவும் தோன்றினான். கிராமத்தில் சிலர் அவன் அருகே வந்தார்கள். ஒருவர் கேட்டார், வீரனாம், உண்மையாகச் சொல்லு, நீ என்ன செய்தாய்? இன்னொருவர் சொன்னார், எங்காவது தாயத்து கட்டிக்கொண்டாயா? மூன்றாவது ஒருவர் சிரித்துக்கொண்டு சொன்னார், அல்லது ஏதாவது மந்திரமா? வீரனாம் சிரித்தான். அவன் சொன்னான், தாயத்து இல்லை, மந்திரமும் இல்லை. வெறும் 15 நாள் ஒழுக்கம் மற்றும் தினமும் 2 ஏலக்காய். மக்கள் சிரித்தார்கள். ஒருவர் சொன்னார், ஏலக்காய் என்றால் தேநீரில் போடுவதுதானே, அதிலிருந்து எப்படி சக்தி வரும்? வீரனாம் அமைதியாக பதில் சொன்னான், சக்தி ஏலக்காயில் இல்லை, உன்னை உள்ளிருந்து சுத்தப்படுத்தும் பழக்கத்தில்தான் சக்தி இருக்கிறது. ஆனால் மக்கள் புரிந்து கொள்ளத் தயாராக இல்லை. பெரியதாக தோன்றும் விஷயங்களையே அவர்கள் பெரியதாக நினைப்பார்கள். சிறிய விஷயங்கள் எப்போதும் சிறியதாகத்தான் தோன்றும். வீரனாம் யாருடனும் வாதம் செய்யவில்லை. அவன் அமைதியாக தனது வேலையை செய்தான். சில நாட்கள் கழித்து கிராமத்தில் மற்றொரு பிரச்சனை ஆரம்பமானது. அந்த கிராமத்தின் மிகவும் பணக்கார மனிதன் செத் ருத்ரதத். அவனிடம் நிறைய பணம் இருந்தது. நிலங்களும் வேலைக்காரர்களும் இருந்தனர். ஆனால் அவன் குணம் மிகவும் கடுமையானது. ஏழைகளை மிகவும் கடினமாக வேலை செய்ய வைத்தான். சம்பளம் குறைவாக கொடுத்தான். ஒரு நாள் செத் வீரனாமை அழைத்தான். நீ இப்போது மிகவும் மாறிவிட்டாய். வேலையை வேகமாக செய்கிறாய். சோர்வும் இல்லை. என் வயலில் வேலைக்கு வா, நான் உன்னை வைத்துக் கொள்கிறேன். வீரனாம் தலையை குனிந்து சொன்னான், செத்ஜி, நான் வேலை செய்வேன். ஆனால் ஒரு விஷயம் இருக்கிறது. எனக்கு முழு சம்பளம் வேண்டும். செத்தின் முகம் சிவந்தது. நீ எனக்கு கற்றுக் கொடுக்கப் போகிறாயா? நீ பழைய பலவீனமான பையன்தான். பழைய வீரனாம் இருந்திருந்தால் பயந்து அமைதியாகியிருப்பார். ஆனால் இப்போது அவனுள் ஏதோ மாறிவிட்டது. அவன் மெதுவாக சொன்னான், செத்ஜி, நான் பலவீனமானவன் அல்ல, நான் அமைதியானவன். செத்துக்கு இந்த இளைஞன் தன் கட்டுப்பாட்டிலிருந்து வெளியேறுகிறான் என்று தோன்றியது. அவன் கிராமத்தில் சிலரை தூண்டி வீரனாமை பற்றி வதந்திகளை பரப்ப ஆரம்பித்தான். இந்த பையன் புத்தரிடம் செல்கிறான். மக்களை தவறான வழி நடத்துகிறான். மெதுவாக கிராமம் 2 பகுதிகளாக பிரிந்தது. சிலர் வீரனாமுடன் இருந்தார்கள். சிலர் செத்தின் பயத்தில் அமைதியாக இருந்தார்கள். வீரனாமுக்கு இதெல்லாம் தெரிந்தது. ஒரு நிமிடம் அவன் மனம் வருந்தியது. நான் யாருக்கும் தீங்கு செய்யவில்லை, அப்படியிருக்க என்னை ஏன் எதிர்க்கிறார்கள்? அந்த இரவு அவன் ஏலக்காய் சாப்பிட்டான். ஆனால் மனம் அமைதியாக இல்லை. அவன் காட்டிற்குள் சென்றான். அங்கு புத்தரை சந்தித்தான். சில நேரம் அமைதியாக இருந்தான். பிறகு சொன்னான், பகவனே, நான் சரியான பாதையில் நடக்கிறேன். ஆனால் மக்கள் என்னை தவறாக புரிந்து கொள்கிறார்கள். புத்தர் கண்களை திறந்தார். அவருடைய பார்வையில் கருணை இருந்தது. அவர் சொன்னார், நீ மாறும்போது உலகத்துக்கு நீ அவர்களிடமிருந்து தூரமாகிறாய் என்று தோன்றும். வீரனாம் சொன்னான், நான் என்னை சீர் செய்து கொள்வதுதான் செய்கிறேன். புத்தர் சொன்னார், அதுதான் சிலருக்கு குத்தாகிறது. ஏனென்றால் உன் மாற்றம் அவர்களின் பலவீனத்தை காட்டுகிறது. வீரனாம் கேட்டான், அப்படியென்றால் நான் மீண்டும் பழையபடி ஆக வேண்டுமா? புத்தர் சிரித்தார். ஒரு விளக்கு ஏற்றப்பட்டால் அது மீண்டும் இருளாக முடியுமா?